என்ட்ரி கொடுத்துள்ளார். மம்மி செல்லம், முரட்டு சிங்கிள், தனுஷ் வெறியன், வட சென்னைடா என பர்மா வசந்தனுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல சிகரெட், கத்தி, ஃபயர் என பார்ப்பவர்களை லேசாக ஜர்க்காக வைக்கிறது. கெத்துக்காக நண்பர்களோடு சேர்ந்து பட்டா கத்தியோடும் கஞ்சா புகைத்தபடியும் விதவிதமாக ரீல்ஸ் எடுத்து வெளியிடுவதையே ஃபுல் டைம் ஹாபியாக வைத்திருக்கிறார் வசந்த். அப்படித்தான் சம்பவத்தன்றும் சென்னை திருவெற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகே உள்ள கடற்கரையில் வசந்த் அவரின் நண்பர்களான பிரதீப் என்கிற புலி மற்றும் லதீஷ்குமாரோடு சேர்ந்து இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணியில் மும்மரமாக ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அங்கிருந்த மீனவரின் படகின் அருகே இருந்த வலையை யாரிடமும் அனுமதி கேட்காமல் கையில் எடுத்த வசந்த், இந்த வலையில் சுறா மீன் சிக்கும், ஆனா இந்த பர்மா வசந்த் சிக்க மாட்டான் என கையில் பட்டாக்கத்தியோடு கிரிஞ்சாக பஞ்ச் வசனம் பேசி ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து கடுப்பான அதே பகுதியை சேர்ந்த மீனவர் தேசப்பன், தொழிலுக்கு செல்லும் வலையை வைத்து விளையாடுகிறீர்களா என கடுமையாக கண்டித்துள்ளார். கையில் கத்தி வைத்திருக்கும் போது அதை பற்றி கொஞ்சமும் பயமில்லாமல் தேசப்பன் அதட்டியது அவர்களுக்குள் ஆத்திரத்தை வரவழைத்திருக்கிறது. இதனால் பர்மா பாய்ஸுக்கும் மீனவருக்கும் இடையே பிரச்சனை வெடித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பொது இடத்தில் ரீல்ஸ் எடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா என டென்ஷனான பர்மா வசந்த் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மீனவரின் கையில் ஆழமாக வெட்டி உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தேசப்பன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை சத்தம் போட்டு அழைக்கவும் 3 பேரும் சம்பவ இடத்திலிருந்து எஸ்கேப் ஆகி உள்ளனர். காயமடைந்த தேசப்பனை மீட்ட பகுதிவாசிகள் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த வசந்தையும் அவரது கூட்டாளிகளான பிரதீப் என்கிற புலி மற்றும் லதீஷ்குமாரையும் கைது செய்து சிறை